தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது குணமுள்ள குடும்பஸ்திரீ. 1 பேதுரு 3:6 வாசிக்கிறோம். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இந்த நவீன யுகத்தில், இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும், நம்முடைய நாட்களிலே பெண்கள் தங்கள் நிலையில் இருந்து வேறுபடுவதால் குடும்பங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏற்படுகின்றன. அநேக சகோதரர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் தங்கள் மனைவியே என்று சாதிக்கிறார்கள். மனைவிகளோ கணவன்மார்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லி கூறுகிறார்கள். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்தின்படி தேவன் கணவரைத்தான் மனைவிக்கு தலையாக வைத்திருப்பதால் எபேசியர் 5:23 படி பெண்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். தேவ சித்தம் தம் குடும்ப வாழ்விலே நிறைவேற வேண்டுமானால் குடும்ப தலைவரோடு இணைந்து தேவனை நம்பி முன் செல்ல வேண்டும். சாராளுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அவளுடைய பிள்ளைகளோ தகப்பனுக்கு சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன் என நாம் இந்த தேவனை தொழுது கொள்ளும்படியாக வேதாகமத்தின் முழு சரித்திரத்திற்கும் காரணமாய் இருந்தார்கள். எனவே பிரியமான சகோதரிகளே, ஒரு குடும்பம் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் முதுகெலும்பாய் இருக்க வேண்டியது ஒரு குடும்ப தலைவியே. எனவே அந்த குடும்ப தலைவி குடும்பத்தில் ஒரு பெண்ணின் பொறுப்பு மிக முக்கியமானது. ஆனால் அவளோ தான் விட்டு வந்த பிறந்த வீட்டின் செல்வ செழிப்பையே பெருமையாய் பேசிக்கொண்டு இருக்கும் இடத்தில் மனரம்யமாய் இல்லாமல் பின்னிட்டு பார்த்து கொண்டு இயங்குவரானால் அக்குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. எனவே அன்பான சகோதரே, நீங்கள் மிகவும் கருத்தாய் இருக்க வேண்டும். அதுபோல அண்டை வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், எதிர் வீடு, பக்கத்து வீடுகளில் என்ன நடக்கிறது என்று அவர்களது பின் பிரச்சனைகளை அவர்கள் பார்க்கவும் கேட்கவும் விரும்புவானால் அதுவும் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளையே கொண்டு வரும். திருமணத்தின் மூலம் தேவன் கொடுத்துள்ள குடும்ப சூழ்நிலைகளில் பிள்ளைகளை தேவ பக்தியில் வளர்த்து தேவ சித்தத்தின்படி குடும்பத்தில் மாறுதல் வரும்போது கணவருக்கு அறிவுரை கூறி அவரை மாற்றாமல் அவருக்கு பின்னால் செல்லும்போது நமது சந்ததியினருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அப்படிப்பட்ட ஒரு இல்ல ஸ்திரீகள் நல்ல ஒரு குணமுள்ள குடும்பஸ்திரியாக வாழும்போது நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.